சரோஜினியோட நகைக்கா. அது எனக்கும் தெரியும். அன்னைக்கு செக் பண்ணும்போது இந்த நகை தான் அங்க இருந்துச்சு. நானும் பார்த்தேன், செல்லம்மாவும் பார்த்தா. செல்லம்மா சொல்லு செல்லம்மா. ஆமாமா, இந்த நகையை நான் பார்த்தேன். நான் நல்லா பார்த்தேன். நான் தானே எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நெக்லஸ் இந்த ஆல்பம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது அதுல தான் இருந்து. ஏக்கா ஒரு சமயம் இதே மாதிரி அதுல நகை இருந்திருக்குமா இருக்கும். இது என்னோட நகை, அது சரோஜினியோடது. யாமி போய் சொல்லாத யாமி, உண்மையை சொல்லு. அங்க செக் பண்ண நகை உன் கழுத்துக்கு எப்படி வந்துச்சு? ஏக்கா நான் தான் சொல்றேன் இல்ல, இது ஏன் நகை. அவளும் இந்த மாதிரி வச்சிருப்பாளா இருக்கும். இல்ல நீ போய் சொல்ற. அன்னைக்கு நகை எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு தங்கம் சொல்லும்போது எனக்கு டவுட் ஆச்சு. யாரோ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காவன்னு யோசிச்சேன். நீ தான் அந்த வேலையை பார்த்ததோ? உன் நகையை கொண்டு போய் அவட்ட கொடுத்தியோ? இல்லக்கா. என்ன யாமி நலவுல நடந்துக்கலாம் பாக்குறியோ? அந்த சரோஜினி ஒண்ணுத்துக்கு ஆமாண்டா. சரியான பொய்யங்க நீ. அவ அம்மா அக்காக்காரி எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காவ. நீ அவிய கூட சேர்ந்துட்டு இது பண்ணியோ? இல்லக்கா இது என்னோட நகை. வேணும்னா எங்க அம்மையை வேணா கூப்பிட்டு கேளுங்க. இது எங்க அம்மா தான் எனக்கு வாங்கி போட்டது. இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதான் நானும் ரெடி ஆகி வந்தேன். பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் சுடிதாரே போட்டு வந்துடுறேன். இது உன்னோட நகை தான், நாங்க இல்லன்னு சொல்லல. இது எப்படி அன்னைக்கு செக் பண்ணும்போது அங்க வந்துச்சுன்னு கேக்கே. நீ தான் மாத்தி வச்சியா இல்ல அவட்ட கொடுத்தியா? இல்ல அந்த சரோஜினி உனக்கு தெரியாம எடுத்து மாத்தி வச்சாளா? என்ன நடந்துச்சு சொல்லு யாமி. எதுவுமே நீங்க சொல்ற மாதிரி நடக்கலக்கா. குஷ்பு யாமி தான் சொல்லியல்ல. இல்லக்கா யாமி போய் சொல்ற. இந்த நகை செக் பண்ற இடத்துல இருந்துச்சு, நான் நல்லா பார்த்தேன். மைனி நானும் பார்த்தேன், இந்த நகை இருந்துச்சு. ஒரு சமயம் இதே நகை சரோஜினிட்டே இருக்குமா இருக்கும். இதுக்கு எதுக்கு சந்தேகப்படுறிய? இதே நகை இருக்கலாம், ஆனா தங்கமா இருக்கணும்ல. அவ வச்சிருந்ததுல கவரிங்ல. அது எப்படி கவரிங்னு சொல்ல முடியும்? அதான் அன்னைக்கு ஆசாரி வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் தங்கம்னு சொல்லிட்டு போனார்ல. நீ எதுக்கு திரும்ப அந்த கதையை இழுக்க குஷ்பு? ஏக்கா அன்னைக்கு ஆசாரி தான் தப்பா சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் உண்மை என்னன்னு தெரியுது. யாமி நகை தாங்க செக் பண்ணப்பட்டிருக்குன்னு. இவ நகையை மாத்தி வச்சிருக்கணும், இல்ல அவ இவ நகையை திருடி வச்சிருக்கணும். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இப்ப உண்மையை கண்டுபிடிக்க அந்த சரோஜினிட்ட இப்ப இந்த மாதிரி நகை இல்ல, இததான் செக் பண்ணிருக்காவன்னு நான் சொல்லுவேன். அத்தைட்ட இப்பவே நான் இந்த கதையை கொண்டு போறேன். அவ நகையை மறுபடியும் எடுத்து செக் பண்ணியே ஆகணும். யாமி வா. ஏக்கா எதுக்குக்கா இது பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்கீங்க? விடுங்கக்கா. அது எப்படி விட முடியும்? அவ நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கா. இந்த நகையை அவ தான் திருடி அது கூட வச்சிருந்திருப்பா. அதனாலதான் அவர் கன்ஃபியூஸ் ஆகி கவரிங் நகையில தங்கம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏதோ ஒன்று தப்பா நடந்திருக்கு. வா யாமி, நம்ம போய் இது நிரூபிச்சே தீரணும். ஏக்கா வேண்டாம்க்கா. இது எதுக்கு வேண்டாம் சொல்லியா? சரோஜினி பாவம்க்கா, எதுக்கு அவளை ஓயாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? இப்பதான் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கு. திரும்பவும் ஆரம்பிச்சா வீட்டுக்குள்ளதான்க்கா பிரச்சனையா இருக்கும். இதோட விட்டுருங்க. அது கவரிங்கா இருந்தா என்ன, இல்ல கோல்டா இருந்தா நம்மளுக்கு என்னக்கா? கவரிங்கா இருந்தாலும் கோல்டா இருந்தாலும் அது அவளது தானே, அவளே பாத்துக்கிட்டோம். உங்களுக்கு என்னக்கா? அப்போ நீ உனக்கே அவளுக்கு கொடுத்துருக்க அப்படிதானே? இல்லக்கா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நீ உண்மையை மறைக்கிற யாமி. நான் இதை அத்தைட்ட சொல்லி உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்ல போறேன். அந்த சரோஜினி ஏமாத்திருந்தா தெரிஞ்சது, அவளை கழுத்தை பிடிச்சு நானே வெளியே தள்ளி. ஏக்கா வேண்டாம்க்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்கக்கா. குஷ்பு வேண்டாம் குஷ்பு, சும்மா இரு. முடியாதுக்கா, இந்த பிரச்சனையை சும்மாலாம் விட முடியாது. அன்னைக்கு எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. அத்தை வருத்தப்படுவா குஷ்பு. தினம் தினம் இந்த பிரச்சனையை தூக்கிட்டு வரவ நீ. ஏக்கா அவிய அம்மாட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன்க்கா. செய்யாத தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். தப்பு செஞ்சது அவிய தான் தண்டனையை அனுபவிக்கணும்க்கா. நான் எதுக்காக அன்னைக்கு அனுபவிச்சிருக்கணும்? எதுக்கு நான் அவமானப்படணும்? நான் இதை சும்மா விட போறதில்லை. இப்பயே நான் நிரூபிச்சே தீர்வேன். இப்ப நிரூபிச்சா மட்டும் என்ன வந்துட போகுது? நம்ம குடும்பத்துக்குள்ளதான் திரும்பவும் பிரச்சனை வரும். அந்த ஆள வீடு குஷ்பு, இதனால நம்மளுக்கு எந்த லாபமும் இல்ல. ஏக்கா இதுல லாபம் நஷ்டம் எல்லாம் பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் அவமானப்பட்டிருக்கேன், நம்ம குடும்பம் ஏமாத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேக்கா. இப்பயே நான் அத்தட போய் சொல்லியே. ஏல குஷ்பு என்ன ஒரே சத்தமா இருக்கு? சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஏத்தே யாமி என்ன நகை போட்டிருக்கான்னு பாருங்க தே. ஏன் இவ போட்டிருக்க நகை மேலே உனக்கு சந்தேகம் வந்துட்டா? அன்னபூர்ணி போட்டதெல்லாம் தங்க நகை எனக்கு தெரியும். ஏத்தே உடனே நான் பேசினாலே எல்லாம் தப்பா தான் இருக்கும்னு நினைக்காதங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்கக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வரவே. நீ எதையும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கிளப்பி விடாம இரு. ஏத்தே நான் எதையும் கிளப்பி விடல, உண்மையை தான் சொல்லியே. இந்தா யாவனி போட்டிருக்காளே இன்னைக்கு நகை, இததான் அன்னைக்கு ஆசாரி வந்து செக் பண்ணாரு. அன்னைக்கு செக் பண்ணது சரோஜினியோட நகை இல்ல, யாமியோட நகையை தான் செக்
இதுக்கு மேல இத பத்தி பேசாத, வாயை மூடிடு. எல்லாம் ரோசா வேலை முடிஞ்சிச்சா? எத்தனை நேரத்துல முடிஞ்சிரத்தே, நீங்க போங்க எடுத்துட்டு வரோம். எல்லாம் இப்பயே எடுத்துட்டு வந்து வைக்காம அவங்க வந்த பிறகு எடுத்து கொண்டு வைங்க. சரி தே. பத்திராளி வாங்கவே உட்காருவான். சரிக்கா. அஞ்சலி, நான் அழகா இருக்கேனா? மாப்பிளைக்கு என்னை பார்த்தா பிடிக்குமா? ஓஹோ, என்ன அஞ்சலி ஓஹோன்னு சொல்றா? வேற என்ன சொல்றது? இவ்வளவு நேரம் எல்லார்கிட்டயும் கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது யாரு? நீ தானே? இப்ப மாப்பிளைக்கு உன்னைய பிடிக்குமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு கல்யாணம் பிடிச்சு போச்சு. பிடிச்சு போச்சு, ஆனா சமைக்கிறது மட்டும்தான் பிடிக்காது. நாம சொல்ற கண்டிஷனுக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கிடி அஞ்சலி. அதெல்லாம் ஒத்துக்கிடுவாங்க. கண்டிப்பா மாப்பிள்ள பெரிய பணக்காரரா தான் இருப்பாரு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே அவரு செய்வாரு. 6 வேளை சாப்பாடு செய்யணும், 3 வேளை ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும், 4 வேளை காபி டீ போட்டு தரணும், 5 வேளை ஜூஸ் குடிக்கணும். Oh my God! இது வயிறா இல்ல வேற என்னதுமா? இப்படி தின்னுகிட்டே இருந்தேனா குண்டாயிருவேன். பாதி இப்பவே பூசணிக்காய் மாதிரி தான் இருக்கே. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்படி தின்னுகிட்டே இருந்தா அவ்வளவுதான் உருண்டை ஆயிருவேன். உருண்டையானாலும் சரி, சாதாரணமானாலும் சரி, திங்கிறதெல்லாம் நிறுத்த முடியாது அஞ்சலி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறப்பே சாப்பாட்டுக்காக தான். Oh my God! நீ சொல்ற லிஸ்ட் படி சாப்பிட்டனா 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வேலை எப்படி செய்யறது, எப்படி பிரபலம் ஆகுறது, எப்படி ஃபேமஸ் ஆகுறது? வேணும்னா ஒரு விதத்துல நீ ஃபேமஸ் ஆகலாம். 24 மணி நேரமும் சாப்பிடுற போட்டி வச்சா நீ ஃபேமஸ் ஆயிருவே. அப்படி இல்லாம போட்டி வைக்காம எங்க வைக்காம சொல்ல அஞ்சலி, நான் போய் கலந்துக்கிடியே. ஐயோ, சரியான சோத்து முட்டை. உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, ஒழுங்கா இரு. அங்க வந்து நின்னுட்டு இப்படி சோறு சோறுலாம் பேசி தொலைக்காத. வந்த மாப்பிள்ள அப்புறம் ஓடி போயிருவாரு. அவரும் நீயும் தனியா பேசும்போது சமையல்காரங்க இருக்காங்களான்னு மட்டும் கேளு. இல்லனா வைக்க முடியுமான்னு கேளு. அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் பேசி தொலைச்சிடாத. ஏன் அஞ்சலி, இப்படி ஏதாவது வளரிட்டா அவர் ஓடி போயிருவாரு, அதனாலதான். சரி அஞ்சலி, நான் அழகா இருக்கேனா? நான் மேக்கப் போட்டு விட்ட பிறகு நீ அப்படி அசிங்கமா இருப்ப, அழகா தான் இருக்க. இன்னைக்கு மாப்பிள்ள உன்னோட அழகுல மயங்கி உனக்கு தாலி கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படியா? ஆமா, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்க. நாம வேணா ஒரு செல்ஃபி எடுப்போமா? அஞ்சலி, செல்ஃபிலாம் வேண்டாம். லேசா பசிக்கிற மாதிரி இருக்கு. கிச்சனுக்கு போய் 4 பஜ்ஜி, 4 வடை, 4 சமோசா மட்டும் எடுத்துட்டு வரியா? Oh my God! லேசான பசிக்கு இவ்வளவா? ஒரு வடை, ஒரு பஜ்ஜி வேணா சாப்பிட முடியும். நீ எல்லாத்துலயும் 4 கேக்குற. அஞ்சலி, லேசா பசிக்குது அஞ்சலி. மாப்பிள்ள வீட்டுக்காரவி வந்த பிறகு பசியோட வந்து நிக்க முடியும்? அவிய வரதுக்குள்ள சாப்பிட்டு போய் எடுத்துட்டு வா. அப்படியே 2 கிளாஸ் காப்பியும் வாங்கிட்டு வா. 2 கிளாஸ் காப்பியா? எனக்கும் சேர்த்தா, நான் காப்பிலாம் குடிக்க மாட்டேன். உனக்கு இல்ல அஞ்சலி, எனக்கு தான் வாங்கிட்டு வா. அட சோத்து போட்ட, நீ சொன்னதெல்லாம் சாப்பிட்டு இப்ப 2 கிளாஸ் காப்பி குடிச்சா வயிறு வெடிச்சிரும், ஓட்டியான உடைஞ்சிரும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அஞ்சலி, லூஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நீ எடுத்துட்டு வாயா. நோ 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 நோ, மாப்பிள்ள பையன் உன்னைய பார்த்துட்டு போற வரைக்கும் நீ பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. எதுக்கு அஞ்சலி? போட்டுக்க மேக்கப் கலைஞ்சிரும், லிப்ஸ்டிக் வயித்துக்குள்ள போயிரும், திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதெல்லாம் சரி வராது. அது மட்டும் இல்ல, இப்பதான் நீ ஃபிட்டா கரெக்டா இருக்க. அதெல்லாம் தின்னா ஒட்டையானத்தை லூஸ் பண்ணணும், சாரியை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். பெருசாயிருவ, சரி வராது. இப்படியே மாப்பிள்ள பையன் பார்த்துட்டு போட்டோம். அவிய போன வரவே மிச்ச மீதி இருக்கதெல்லாம் மொத்தமா உட்காந்து தின்னு. அஞ்சலி, நீ ஆறாபுல்ல. ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் வேறதே இரு. மேக்கப் கரைஞ்சு போயிரும். அஞ்சலி, எனக்கு மேக்கப்பை விட சாப்பாடு தான் முக்கியம். எனக்கு சாப்பாடை விட மேக்கப் தான் முக்கியம். ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் கேளு. இன்னைக்கு சாப்பிட கூடாது. ஐயோ, பொண்ணு பார்க்க வர இன்னைக்கு இப்படின்னா கல்யாணம் எல்லாம் முடிச்சா அவ்வளவுதான் போல இருக்கே. உன்னையெல்லாம் தீர்க்கவே முடியாது. சோத்து முட்டை, சோத்து முட்டை, சரியான சோத்து முட்டை. மைனி, என்ன மைனி இது? எங்க அம்மைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு.
அதான் செல்லம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலையே. இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியல, இப்பதான் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம். எப்பயாவது நான் உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன்னு அவ முன்னக்கூட்டியே அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டா போல. அதான் அத்தை இது பெரிய விஷயமாவே எடுத்துக்கிடல. ஆமா மைனி, எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான். நகை பணத்தெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கவே மாட்டா. நகை பணத்தெல்லாம் பெரிய விஷயமா பார்க்காண்டா. ஆனா அவிய நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்காவல்ல. என்னையே அவிய அம்மாட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருக்காவ. இதெல்லாம் தப்பா தெரியல. என்னை எதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்லணும்? அவிய தானே தப்பு செஞ்சிருக்காவ, அவிய தானே நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும். எல்லாரும் முன்னாடி நீ அவமானப்படுத்திட்டாவ செல்லம்மா. எல்லாத்துக்கும் அந்த சரோஜினி தான் காரணம். ஆமா மேனி, எவ்வளவு விவரமா எங்க அம்மாட்ட போய் உண்மையை சொல்லியிருக்க பாருங்களா. நம்ம அன்னைக்கு கொஞ்சம் உஷாராயி வீட்டுல எல்லா நகையும் இருக்கான்னு தேடி பார்க்க சொல்லியிருக்கணும். யாமி நகையை மாத்தி வச்சிருக்கா பாரு. மைனி, நம்ம எல்லாரும் வெளியே போன பத்தியெல்லாம் அப்ப யாமி உள்ளதா இருந்தா அந்த டைம்ல மாத்தி வச்சிருப்பாளோ? அப்படிதான் இருக்கும் செல்லம்மா. அதான் அத்தை சொல்லியாவளே, நேத்து வந்தவன் இந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறா, நீயே இருக்கியேன்னு கேக்குறாவளே. நான் என்ன இந்த குடும்பம் கெட்டு போனோம்னா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன்? நம்ம குடும்பத்தை ஒரு குடும்பமே சேர்ந்து ஏமாத்துது. அதை கண்டுபிடிச்சு சொன்னேன். அதுக்கு நான் இப்போ பொல்லாதவன் பேர் வாங்கினதுதான் மிச்சம். அந்த சரோஜினி நல்லவள் ஆயிட்டா, யாமி தியாகி ஆயிட்டா, நான் மோசமானவள் ஆயிட்டேன் எல்லாரும் முன்னாடியும். மைனி, உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு மைனி. நீங்க செஞ்சதான் கரெக்ட். உனக்கு தெரியுது செல்லுமா, மத்தவங்களுக்கு தெரியலையே. அத்தை எப்படி சொல்லிட்டு போறாவ பத்தியா? யாமி தான் ரொம்ப நல்லவளா, நான் மோசமானவளா. மூத்த மருமகளா இருந்துட்டு இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாவ. அப்போ இந்த குடும்பத்துக்கு ஒரு அநியாயம் நடந்தா நான் வாயை மூடிட்டு இருக்கணுமோ? வாயை மூடிட்டு இருந்தா நான் நல்லவா? ஏதாவது கேட்டுட்டா நான் மோசமானவா? இந்த விஷயம் இன்னைக்கு தெரியாம இன்னும் பல வருஷம் கழிச்சு தெரிஞ்சிருந்தா அப்பயே இந்த மாதிரி சாதாரணமா எடுத்துருப்பாவளோ? ஏ குசுப்பு, என்னது இது இப்படி ஆயிப்போச்சு? எத்தி, அத்தைக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியுமா? எங்க அத்தை போய் தானே சொல்லியாவ. ஆமா, போய் தான் சொல்லியாவ அக்கா. இப்ப நான் என்கிட்ட யாரும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காவன்னு நினைக்கேன். எனக்கு அப்படிதான் தோணுது. அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா அத்தை அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லியிருப்பாவல்ல. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அத்தைட்ட யாரும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காவ. யார் சொல்லியிருப்பா? யார் மர்மவ சொல்லியிருப்பா, இல்லைன்னா சாராஜினி சொல்லியிருப்பா. ஆமாட்டே, ரெண்டு பேர்ல யாரோ போய் சொல்லியிருக்காவ. அதனாலதான் அத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டா இந்த விஷயத்தை. யாமி எதுக்காக சரோஜினி நகையை மாத்தி வைக்கணும்? அவ இந்த குடும்பத்துல நல்லவன் பேர் எடுக்கணும்னு செஞ்சிருக்கா. அவ அப்படி செஞ்சதுனால நீ இப்ப மாசமானவன் பேர் எடுத்துட்டால. அக்கா என்ன சொன்னாவ? ஆமாட்டே, அதை நினைச்சதே எனக்கு வேதனையா இருக்கு. நான் மூத்த மருமகள லட்சணமா நடந்துக்கலையா? நேத்து வந்து யாமி இந்த குடும்ப மானத்தை காப்பாத்தியாவ. நான் காப்பாத்தவே இல்லையா? யாருக்காக நான் இது செஞ்சேன்? இந்த குடும்பத்துக்காக தானே. அது கூட புரியல பாருங்களா. நீங்க பாத்துட்டே இருங்க தே. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் அந்த சரோஜினி என்கிட்ட வசமா மாட்டதான் போறா. இந்த நகை விஷயத்திலே